ராஜு, சுதா அவ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, என்ன நம்பவும் மாட்டேங்கிறா. அர்ஜுன் அவ சீட்டிங் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஆனா சுதா அவ ஏன் இப்படி நடந்துக்கிறா? காதல் சில நேரத்துல இப்படிதான். அது மனுஷங்களோட மனசை காயப்படுத்தும். அந்த அவஸ்தை தான் இப்ப அவளுக்கு. டாடி, அவ நல்லா இருக்கணும், அது மட்டும் எனக்கு போதும். இப்பதான் நீ என் பையன். தான் தோத்தாலும் காதலிக்கிறவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு இருக்கு பாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. காம்ப்ளிகேட்டடாவும் கம்ப்ளைண்ட்ஸாவும் எத்தனையோ வண்டிகை என் ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கேன். அப்பெல்லாம் கடவுளை மனசுல நினைச்சு என் வேலையை நான் சின்சியரா செஞ்சிருக்கேன். அதே மாதிரி எல்லா தெய்வத்தையும் வேண்டி இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிருக்கேன்ல, வேடா போன. நீ ஏண்டி ஒப்பாரி வைக்கிற? உங்க அப்பா செத்து போயிட்டான். நீ ஏன் கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்க? போய் படிக்கிற வேலையை பாரு. என்னாச்சு அங்கிள்? எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். ஏன் புள்ளங்கிறதுக்காக நான் சொல்லல. அவன் பாவமா உன்னை காதலிச்சதை தவிர வேற எந்த தப்பும் செய்யல. ஆமாடி, அவன் மனசுல இப்படி ஒரு ஆசையை விதைச்சதே நான் தான். அதான் சீக்கிரமே அவனுக்கு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உண்மையிலேயே நான் எதிர்பார்த்தது இது இல்லம்மா. பிரச்சனைகள் தீரணும், உனக்கும் அவனுக்கும் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் கிடைக்கணும்னா அதுக்கு இதை தவிர வேற வழியே இல்லை. நீ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. நீ சொன்னா அவன் கண்டிப்பா கேட்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. நீ தாமா அவன்கிட்ட சொல்லணும். நான் சொல்றேன். டாடி, டாடி நீங்க என்ன பண்றீங்க? பேசாம வா. வாங்க. வணக்கம். எஸ், நான் மெக்கானிக் பிரேமச்சந்திரன். உங்க வீட்டுல இருக்கிற பல வண்டிகளை நான் ரிப்பேர் பண்ணி கொடுத்திருக்கேன். ஐ நோ. இது என் மனைவி ருக்மணி, அது என் பையன் ராஜு, அது அவனோட ஃப்ரெண்டு சுதா. ப்ளீஸ். தேங்க்யூ. குடிக்கிறதுக்கு ஏதாவது காஃபி, டீ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அம்மாடி 4 டீ கொண்டு வாமா. 5மா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இவன் கல்யாணம் இனிமேலும் தாமதப்படுத்த வேண்டாம்னு முடிவு பண்ணோம். நிறைய பொண்ணுங்களை பார்த்திருக்கோம். இவனுக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்கல, பொண்ணுங்களுக்கு பிடிச்சா இவனுக்கு பிடிக்கல. கடைசியில ஒரே ஒரு பொண்ணை தான் இவனுக்கு பிடிச்சிருக்கு. ஓ, ரொம்ப சந்தோஷம். யாரு பொண்ணு? நல்ல கேள்வி கேட்டீங்க. அத நாம 2 பேரும் பேசிதானே முடிவு எடுக்கணும். புரியலையே. சொல்றேன். என் பையனை நான் வேண்டிய அளவுக்கு படிக்க வச்சிருக்கேன். நல்ல குணம் உண்டு, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. பாக்குறதுக்கு என்ன விட அழகாவே இருக்கான். இனி உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க. என்னோட அபிப்பிராயம்? ஐயோ, அதுலதானே விஷயமே இருக்கு. மாயாவை இவனுக்கு முன்னாடியே தெரியும், எனக்கும் தெரியும். அதனாலதான் ஒரு நிமிஷம் கூட தாமதம் பண்ணாம ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம்னு இங்க வந்திருக்கோம். இந்த ஆள் எதுக்கு வந்தாரு? உங்களுக்கு இங்க என்ன வேலை? மாயா, why the hell? Why are you here? யார் இவங்க? டாடி, நான் சொன்னேன்ல, இவன்தான் அந்த துணி கடையில வச்சு. ஓ, அவனா நீ? பாத்தல்ல, இவதான் என் பொண்ணு மாயா, மாயா மகேஸ்வரன். தெரியும். உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுன்னு சொல்றேன். இவளுக்கு நான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் இந்த மாசம் 12ஆம் தேதி. ஓஹோ. இந்த சிட்டி மட்டும் இல்ல, ஸ்டேட்லயும் பிசினஸ்ல நம்பர் 1 இருக்கிற அர்ஜுன் குமாருக்கு கொடுக்கறேன்.